நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு காரணம், நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விக்கு காரணம், இப்படி நீங்கள் எதிர்மறையாக எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்திற்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படிங்கிறது நம்ம மன கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, மனதில் இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ எளிதாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ புயல் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணா பின்னாடி எது அந்த புயலோட வழியில் மாட்டுதோ, அந்த சுழலோட வழியில் மாட்டுதோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும், சின்ன பின்னமாக்கிடும். அப்புறம் அந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடமான நிலைமையாக இருக்கும். அதை சீரமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும். அதே போல் தான் இப்போ ஒரு ஆழி பேரலை ஏற்படுது அப்படிங்கும் போது அது ஊருக்குள்ளே புகுந்ததுன்னா இன்னாருலாம் பார்க்காது, அடித்து கிளப்பி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடும். இன்னும் பேரழிவுகள் எல்லாமே அப்படித்தான். நிலநடுக்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இயற்கை சீற்றமெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்படியே எல்லாருமே நடுநடுங்கி போயிடும், தன்னிலை மறந்து எல்லாமே போயிடும். அது ஓஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு அமைதியாக, அந்த அமைதி அப்படிங்கிறது மயான அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓலமிடக்கூடிய நிலையில் வந்துட்டு இருக்கும். அதே போல தான் இந்த மன கொந்தளிப்பு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன கொந்தளிப்பு, ஏதாச்சும் ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பதட்டத்தில் நம்ம எடுக்கிற முடிவு மேலே ஒரு அதீத நம்பிக்கையை வச்சுட்டு அந்த கோபத்தில் செயலாற்றும் போது இந்த சூறாவளி, ஆழிப்பேரலை, இந்த மாதிரி நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களுக்கு ஈடானது அது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒவ்வொருத்தரையும் ரொம்ப பெரிய விதத்தில் பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிரும். எப்போ இந்த மன கொந்தளிப்பாக இருக்குது, அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிறீங்க, கோபத்தோட உச்சியில் ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அது உங்களை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்க, அதே போல் உங்கள் நம்பியவர்கள் எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்ணிடும். அதுக்கப்புறமா ஒரு அமைதியான நிலைக்கு வரும்போது நீங்களே அந்த சூழ்நிலையை உணரும் போது தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புன்னு. ஏன்னா அதனால் பல பேர்த்தோட மனசு காயமாயிருக்கும், பல பேர்த்துக்கு வந்துட்டு வாழ்க்கையே போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். அதுவும் நம்மளோட அந்த முன்கோபம் தான், அந்த கோபத்தோட சீற்றம் தான் அப்படின்னு தெரியும் போது அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, கோபம் வருது, அந்த இடத்துல ஏதாவது முடிவு எடுக்கணும்னு நினச்சா கூட தயவு செஞ்சு தள்ளி போட்டுருங்க, தயவு செஞ்சு தள்ளி போட்டுங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. நம்ம அந்த இடத்துல செயலாற்றணும்னு நினச்சா கூட வேண்டாம். ஏன்னா பொறுமையாக யோசிக்கும் போது தான் அதில் உள்ள பிரச்சனைகளோட தீவிரம் தெரியும், அல்லது உண்மையாகவே யார் சைடு வந்துட்டு அந்த உண்மை இருக்கிறதுன்னு புரிய வரும். அப்போ உங்கள் மன கொந்தளிப்பை சாந்தப்படுத்தக்கூடிய அந்த திறமையானது உங்களுக்கு உண்டாகிவிட்டால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதீத கோபம் வரும்போது இதை யோசிச்சு பாருங்க. கட்டாயமாக அந்த கோபமானது நிலை பெறட்டும், சாந்தி அடையட்டும். அதன் பின்னர் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அது தெளிவான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் நண்பர்களே. நம்ம இறைவன் பேசுவதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த ஒரு சந்தேகம் அல்லது ஒரு எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அல்லவா. கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்கள், கடவுள் நேரில் காட்சி தருவதில்லை, கடவுள் இருப்பதை உணர முடியவில்லை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். அந்த வகையில் குறைந்தபட்சம் கடவுள் இருப்பதை உணர்வதற்கு அல்லது கடவுள் பேசுவதை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறோம். நிறைய தாந்திரீக முறைகள் எல்லாம் சொல்லப்படும் கடவுள் இருப்பை வந்து உணர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். எப்போவுமே ஆன்மீக வழியில் இயற்கையாக நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல்களை உணர்ந்து கொள்வதன் மூலமாக இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம், அல்லது அவர் பேசுகிறத வந்து நம்மளால் கேட்க முடியும். அதை முயற்சி செய்தால் போதுமானது. தாந்திரீக பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். சரி, அப்படி ஆன்மீக வழியிலேயே நம்ம இறைவன் பேசுவதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே தேவை அமைதியான சலனமற்ற மனது அப்படின்னு சொல்லக்கூடியது. சலனமற்ற மனது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருக்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற மனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அங்கே இறைவன் இருப்பை உணர முடியும். அப்படி ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இறைவன் இருப்பை உணர முடியும். அவர் பேசுவதை கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த நிசப்தம், நம்ம சொன்ன அந்த அமைதியான நிலை இருக்கிறதல்லவா, அந்த அமைதியான நிலையில் மனது ஒருநிலைப்பட்ட நிலையுடன் பொறுமையாக
இந்த பஞ்சபூத இயக்கங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த பூமி சுழல்கிறது, நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் பஞ்சபூத கூறுகளால் ஆனது அப்படிங்கிறத உணர்ந்து காற்று பேசுவதை அல்லது இந்த வெப்பம் சுடுவதை இதையெல்லாம் இயல்பாக எப்படி நடக்கிறதோ அதே போல் நாம் உணர்ந்து கேட்கும் பொழுது, இந்த இயற்கை கொஞ்சி விளையாடுவதை நாம் கேட்கும் பொழுது, அந்த இயற்கையின் மொழியை புரிந்து கொள்ளும் போது அது இறைவனின் மொழியாக இருக்கும். அது இறைவனின் மொழியாக இருக்கும். அப்பொழுது அவர் பேசுவதை நம்மால் உணர முடியும். ரொம்ப எளிமையாகவோ அல்லது குழப்பமாக இருந்தால் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. மனது அமைதியான நிலையில் ஒருநிலைப்படுத்தப்பட்ட அந்த மனதுடன் அமைதியாக அமர்ந்து காற்று வீசுவதின் சத்தத்தை உங்களால் உணர முடிகிறது, கேட்க முடிகிறதுனா இறைவன் பேசுவதை உங்களால் உணர முடியும், கேட்க முடியும். அமைதியான அன்பான சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சியளிப்பார். அவர் பேசுறது, அவர் செய்யறது, அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதையெல்லாம் நம்மால் உணர முடியும். இது சொல்லுவாங்க, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அமைதியாக எந்திரிச்சு தியானத்தில் உட்காரும் போது உங்களுக்குள்ளே நடக்கின்ற இயக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற இயக்கங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இறைவனின் இருப்பையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தாற்பயம். அப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டியது பொறுமை, அமைதி அப்படிங்கிற அந்த விஷயம். எதையும் நிதானமாக தெளிந்த மனதுடன் நாம் பார்க்க வேண்டிய அந்த கண்ணோட்டத்தை நம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் மறந்துடாதீங்க நண்பர்களே. நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உணர்ந்து கொள்ள அல்லது அவரை அறிந்து கொள்ள இதை மட்டும் செய்யுங்கள் போதும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நிகழ்காலத்தில் மட்டும் இருக்கணும். இது எப்போவுமே கேட்டது தானேன்னு டக்குன்னு போயிட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இதோட விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த பூமியில் இருக்கோம். இப்போ நம்ம கையை கிள்ளி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இங்கே தான் இருப்போம். ஆனால் நம்மளோட நினைவுகள் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக எல்லாத்துக்குமே அந்த ப்ரெசண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த நினைவுகள் இருக்காது. ஒன்று பழைய காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை புது காலத்தை பற்றி, அதாவது வருங்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்போம். இந்த ரெண்டில் தான் பெரும்பாலும் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையானது வீணாக போயிடுது. இறைவனை உணர முடியாமல் போவதற்கும் அதுதான் காரணம். அப்போ முடிந்த அளவுக்கு பயிற்சி செய்து நிகழ்காலத்தில் இருப்பதற்கு பழகுங்கள். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கால் எப்படி நகருது, உங்கள் கை எப்படி நகருது, உங்கள் உடல் எப்படி அடுத்த இடத்திற்கு போகின்றது, அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது, அதை நாம் எப்படி அணுகுகின்றோம், என் கண் எவ்வாறு பார்க்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்னா நாம் நிகழ்காலத்தில் இருப்போம். அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ என்ன நடக்குது, அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதோடையே நம்ம தொடர்ந்து பழக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அப்படிங்கும் போது மனமானது ஒரு கட்டுக்குள் வருகிறது. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, மனசை கட்டுப்படுத்துங்க, இறைவனை உணர்ந்து விடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. தயவு செஞ்சு மனசை சடார்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க. அது அப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எந்த பயிற்சியும் செய்யாதப்ப அது வெடித்து செதறிச்சுன்னா முன்னை விட ரொம்ப மோசமானவங்களாகிடுவோம். அதனால் மனம் போன போக்கிலே போய் அதற்கு மெதுவாக கடிவாளத்தை போட்டு நம் பாதைக்கு கொண்டு வரலாமே தவிர அடக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தவறான பாதைகளுக்கு செல்வதற்கும் வழிகள் ஏற்பட்டுவிடும் சில நேரங்களில். நான் எல்லாம் பொதுவாக சொல்லலை, சில நேரங்களில். அதனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு நடக்கிறோம் அப்படின்னா அந்த நடப்பது என் உடல் எவ்வாறு நடக்கிறது, அந்த இடத்தில் என்ன இருக்கிறது, எந்த ஓசை கேட்கிறது, என் கண் எதை பார்க்கிறது, இந்த மாதிரி கவனத்தோடு போகும்போது மனமானது ஒரு கட்டுக்குள் வருகிறது. ஆனால் அது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல. அப்படி ஒரு வகையில் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்மால் அனைத்தையும் கேட்க முடியும், அனைத்தையும் பார்க்க முடியும், அனைத்தையும் உணர முடியும். அப்போது இறைவனையும் நம்மால் உணர முடியும். ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ளே வந்துட்டோம், நிகழ்காலம் அப்படிங்கிறது. அப்போ இறைவன் நம்முடன் பேசுவது நமக்கு கேட்கும். நம்ம தான் பழைய சிந்தனைகள்லையோ அல்ல எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு தான் இறைவன் நம்முடன் பேசுவதை கேட்காமலேயே போய் கொண்டு இருக்கின்றோம். அப்படி நின்று இப்போ இந்த நிகழ்காலத்தில் மட்டும் நடக்கிறத அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே போகும்போது கண்டிப்பாக இறைவன் என்ன நமக்கு உணர்த்துகிறார், அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு விஷயம், அற்பமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த இன்பத்துள் திளைத்திருப்பவர்களுக்கு இறைவனை உணரும் அந்த பேரு கிடைப்பதே இல்லை. அந்த அற்ப எண்ணங்களை விட்டுவிட்டால் மனதில் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை உணர முடியும். இது ஞானிகள் சொன்னது. சின்ன சின்ன விஷயத்துக்காக நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டால் இறைவனை அவ்வளவு எளிதாக உணர்ந்து கொள்ள முடியாது. அதையெல்லாம் தவிர்த்து
நாம் உள்நோக்கும் பொழுது இல்லாமல் அந்த பரம்பொருளை நம்முள் உணர முடியும். அதுதாங்க தாற்பயம். முயற்சி செய்தால் இது கட்டாயமாக முடியும் நண்பர்களே. முயற்சி செய்து பாருங்கள். நண்பர்களையும் முயற்சி செய்ய சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இன்பத்தை பகிர்ந்து கொடுப்பது தான். நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா, அது எல்லாத்துக்கும் சொல்லி அதை அனுபவிக்க வைக்கணும். மாற இந்த சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. ரொம்ப அருமையான இந்த வாய்ப்பு இன்னொரு தடவை வரப்போதா. அந்த இன்பத்தை உணர்ந்து கொண்டால், அந்த இன்பத்தை உள்ளார உணர்ந்து கொண்டால் வேற என்ன வேண்டும்? அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது இறைவன். அதை உணர்ந்து கொண்டால் வேற என்ன வேண்டும்? அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருந்து பழகணும். அனைத்தையும் கேட்க வேண்டும். அந்த நிகழ்காலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். நம்ம என்ன நகர்ந்தாலும் உடம்பு இப்படி நகர்ந்தால் அதையும் கண்காணிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவன் அருள்வதை, அவர் பேசுவதை, அவர் உணர்த்துவதை நம்மால் உணர முடியும். அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கோம். நேரம் இருக்கவங்க பொறுமையாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்கிறது. அதனால தான் எத்தனை பேர் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. பார்க்குறவங்க எல்லாருமே இதை முறையாக கடைப்பிடித்தோம் அப்படிங்கும் போது கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ஒரு மாற்றத்தை நம்மளாலே உண்டு பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை இன்றைக்கி நமக்கு தருகின்றோம். பெரும்பாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இந்த உலகம் அல்லது இந்த கோள்கள் இல்லை நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள், நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே சரி, வீட்டில் இருக்க உயிருள்ள பொருள் அல்லது உயிரற்ற பொருள் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே சரி, எல்லாமே பஞ்சபூத சேர்க்கையினால் ஆனது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? இப்போ வீட்டில் பூனைக்குட்டி வளர்க்குறோம், இல்லை பறவை இருக்குது, இல்லை மனிதர்களாகிய நாம் இருக்கின்றோம். எல்லாருமே பஞ்சபூத சேர்க்கையினால் உண்டானவர்கள் தான். சரி, உயிருள்ள பொருட்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், வீட்டில் தீபக்கோள் இருக்குது, வீட்டில் பாத்திரம் இருக்குது, அடுப்பு இருக்குது. இது எல்லாமே பஞ்சபூத சேர்க்கையினால் ஆனது தான். இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்த நமது முன்னோர்கள் பஞ்சபூத வழிபாடு அப்படிங்கிறத அந்த இடத்துல முக்கியமானதாக குறிப்பிட்டாங்க. ஏன் நம்ம வழிபடுறனால நமக்கு எதுவும் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள். எனக்கு எல்லாமே அறிவியல் பூர்வமாக ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரி நிறைய பேர். சொல்லப்போனால் ஆதாரத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லதுக்கு பதிலாக அவங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை அவங்களே தேடி இருந்தாங்கன்னா பல உண்மைகள் கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே தங்களோட நேரத்தை வீணாகிட்டு இருக்காங்க. சில பேர் அந்த அறிவியல் பூர்வமாக அதை உணர்ந்தும் விட்டாங்க. எல்லா பொருட்களிலும் பஞ்சபூத சேர்க்கை இருக்கிறதுன்னு. சரி, இந்த பதிவை நம்ம பார்க்க சொன்னதுக்கான காரணம், இப்போ நம்ம உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, திடீர்னு ஒரு நோய் வருகிறது, அல்லது திடீர்னு உடல் புத்துணர்ச்சி அடைந்தார் போல் இருக்கிறது, இன்பம் துன்பம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அது பஞ்சபூதத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றத்தின் காரணமாக நம் உடம்பில் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ புற உலகத்தில் நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படும் போது நம் உடல் அதற்கு மாறிக்கொள்ளுமா, அதனால் பாதிக்கப்படுமா அப்படின்னா கட்டாயமாக அதனால் ஒரு பாதிப்பிற்கு உள்ளாகும். சீதோஷண நிலை திடீர்னு குளிராக மாறுது அப்படிங்கும்போது நமக்கு சளி பிடிக்குது அல்லவா? அதே போல் வெப்பம் அதிகரிக்கும் போது வெளியே வெக்கையான நோய்கள் வருகிறது அல்லவா? அந்த மாதிரி புற உலகில் பஞ்சபூதங்களின் மாறுதல் ஏற்படும் பொழுது, ஏதேனும் மாற்றம் ஏற்படும் பொழுது நமது உடலும் அதற்கு தகுந்தாற் போல மாறும், பாதிக்கப்படும். அப்போ புற உலகத்தில் ஏற்படுகின்ற நம் வாழ்கின்ற சூழ்நிலையில் ஏற்படுகின்ற பஞ்சபூதத்தினால் மட்டும்தான் பாதிப்பு உண்டாகுமா? கிடையாது. நம்ம உடல்லையும் பஞ்சபூத கூறுகள் இருக்கின்றன. அதை சரியாக பேணி பராமரிக்காமல் நாம் விட்டுவிட்டாலும் அது சார்ந்த நோய்களோ அது சார்ந்த குறைபாடுகளோ உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களாகிய நமக்கு அல்லது எந்த உயிரினங்களுக்கும் பஞ்சபூத தொடர்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், தினமும் தண்ணீர் குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது ஒன்று. அதே போல் நெருப்பு, அதை உணராமல் நம்மால் இருக்க முடியாது. எப்படி சொல்கிறோம்? எப்படியோ சூரிய வெப்பமானது நம்ம மீது பட்டுவிடும். சரி, அடுத்து மண். நம்ம நடக்கும் போது மண்ணையோ தரையோ மிதிக்காமல் நடக்க போகிறது கிடையாது. காற்று கண்டிப்பாக அது நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கோம்.
அது இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையத்தோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகாயக்கூறு அப்படின்னு சொல்லக்கூடியது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க அந்த ஆகாயக்கூரை நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாம் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி எல்லா கூறுகளும் இருந்தால் ஒரு சில விஷயங்களில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதாவது குளிர்தன்மை அதிகமாகிறது, தண்ணீர் தன்மை அதிகமாகிறதுனா சளி, இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிறது அல்லவா. அப்போ பஞ்சபூதங்களையும் நாம் சீரான விகிதத்தில் உடலில் பராமரிப்பது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன் இதை சொல்கிறோம்? இப்போ நிறைய பேர் தரைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தரைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்கிறது இல்லை. குழந்தைகள் போய் வெளியே மணலில் விளையாண்டா அது என்னமோ ஒரு பெரிய பாவம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணலில் போய் விளையாடாத, வியாதி வந்துடணும். மணலில் போய் விளையாடலினா தான் வியாதி வரும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, மணலில் போய் விளையாடலினா தான் வியாதி வரும். இப்போ ஒரு விஷயம், நம்மளுக்கு இந்த தடுப்பூசி அப்படிங்கிறதெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, நோய் வர்றதுக்கு முன்னாடி உடலில் கிருமிகளை செலுத்தி கொள்வது அப்படின்ட்டு. அது மாதிரி மணலில் விளையாடும் போது ஏதேனும் சின்ன சின்ன கிருமிகள் உடலில் தொற்றுகள் ஏற்பட்டாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலானது இந்த உடல் இயற்கையாகவே பெற்று விடுகிறது. இன்னொன்று, நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய ஆபத்துகள் எல்லாம் அதன் மூலம் வருவதில்லை. அதாவது பூமி அப்படிங்கிறது நம்ம தாய் போல, நம்மளோட பிறப்பிடம் அப்படிங்கிறது அதுதான். அதனால் அதை பார்த்து நம்ம கவலை கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. அதனால் குழந்தைகள் மணலில் விளையாடுகிறார்களா, விளையாட விடுங்க. நீங்கள் விளையாண்டிங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் நம்ம விளையாண்டோமா இல்லையா? இப்போ நம்ம குழந்தைகளை தடுப்பது ஏன் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வி. கிருமி அது இதுன்ட்டு ஒரு மார்க்கெட்டிங்காக நிறைய விஷயங்கள் பண்ணப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் நம் குழந்தைகளுக்கு கொடுப்பதே இல்லை. அதுதான் பிரச்சனை. நல்லா விளையாட விடுங்க. ஒன்று. இன்னொன்று, தண்ணி குடிக்கிறோமா, தண்ணியை ப்ளஸ் பண்ணிட்டு குடிக்கணும்பாங்க. அதை ஆசீர்வாதம் செய்துவிட்டு அதனிடம் ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது உடலில் மூலக்கூறுகளில் அதிகமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. நேர்மறையான மூலக்கூறுகளை அல்லது அந்த மாற்றங்களை உண்டாக்குவதில் தண்ணிக்கு பெரும் பங்கு உண்டு அப்படிம்பாங்க. நம்ம ஆலயங்கள்லையும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, முன்னாடி பஞ்சபாத்திரம் அப்படின்னு வச்சு வீட்டில் தண்ணீர் வைப்பாங்க. வச்சுட்டு அது பிரசாதமாக நம்ம எடுத்துப்போம் பூஜைக்கு அப்புறமா. கோவில்லையும் பிரசாதமாக தீர்த்தம் கொடுக்கப்படும். பெருமாள் ஆலயத்தெல்லாம் போனீங்கன்னா தீர்த்தம் கொடுப்பாங்க. தெரியாமையெல்லாம் இல்லைங்க, அந்த மூலக்கூறு, தண்ணீர் மூலக்கூறு நம்ம என்ன பேசுகிறோமோ அதை உள்வாங்கி அதுக்கு தகுந்தாற் போல பிரதிபலிக்க வல்லது அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் அறிந்திருந்ததன் காரணமாக பூஜையில் தண்ணீருக்கு அதிக மதிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நம்ம அறிவியல் பூர்வமாக கேட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் அதை அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்திருக்கிறார்கள். தண்ணீருக்கு அந்த ஞாபகத்திறன் உண்டு, நாம் சொல்வதை எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு. இப்போ அதை உணர்கின்றோம். அப்போ தண்ணீரை குடிக்கிறோம், தண்ணீரை பயன்படுத்துகிறோன்னா அதுக்கிட்ட ஒரு நேர்மறையான விஷயங்களை தொடர்ந்து பேச பேச அல்லது மந்திரங்களை சொல்கின்ற இடங்களில் அது இருக்கும்போது அதற்கு தகுந்தாற் போல அதோட நினைவுகள், அந்த மூலக்கூறுகள் மாறுகின்றன. அதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியம் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் காற்று. இப்போ நிலத்தை நீங்கள் பார்த்துடலாம், தண்ணீரை நீங்கள் பார்த்து உணர்ந்துடலாம். ஆனால் காற்றை கண்ணால் பார்க்க முடியாதே தவிர அது வீசும் போது நம்மால் உணர முடியும். அது மேலே படும் போது அதை நாம் எவ்வாறு உள்ளே எடுக்கின்றோம், மூச்சு விடும் போது அந்த காற்று எவ்வாறு உள்ளே செல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுமையாக கவனித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா காற்றை கவனிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படின்னா இந்த பஞ்சபூத இயக்கத்தை கவனிக்கிறதுக்கான ஆற்றல் அல்லது அதற்கான தகுதி உங்களுக்கு வந்துவிட்டது அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இயற்கை பேசுவதை நம்மால் கேட்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுதான். நம்ம அந்த காற்றை உணர்றது, காற்று மேலே படும் போது என் ஸ்பரிசத்தில் இந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு நினைவை நாம் ஏற்படுத்தி கொள்வது. நம்ம மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரிதான், இந்த காற்று நல்ல வீசக்கூடிய இடத்துல, அதுவும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இயற்கையாக அப்படி ஒரு தென்றல் வீசக்கூடிய இடத்துக்கு போங்க, உங்கள் மனநிலை சரியாகும் அப்படிம்பாங்க. அது உடலை மட்டும் மாற்றுவதல்ல, பஞ்சபூத கூறுகள் நமது உடலோடு சேர்ந்து மனதையும் மாற்றக்கூடியது தான் அந்த பஞ்சபூத மூலக்கூறுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ காற்று நம் மீது படும் போது இறைவன் ஆசீர்வதிப்பதாக நினைத்து நம் உடலில் இருக்கின்ற நோய் நொடிகள் தீரப்போகிறது, மனதில் உள்ள அழுத்தம் தீரப்போகிறது அப்படிங்கிற அந்த நினைவை நம் மனதில் கொண்டு அது முழுமையாக அனுபவிக்கும் போது கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை நம்மால் சந்திக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நெருப்பு காலங்காத்தால் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரமாவது சூரிய ஒளியில் நடக்க வேண்டும்.
மழை பெய்யுது அப்படின்னாலும் சரி, அதே போல் வெயில் அடிக்குதுனாலும் சரி, கொஞ்ச நேரம் மழையில் நனையிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் வெயிலில் நடப்பதும் தவறு கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த வைட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது நம்மளுக்கு தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்கள் இயற்கையிலிருந்தே கிடைக்கிறது. அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதின் காரணமாகத்தான் அறிவியல் பூர்வமாக அந்த வைட்டமின் நம்ம சொல்லக்கூடிய மற்ற மூலக்கூறுகளை எல்லாம் மாத்திரை வடிவிலோ அல்லது அந்த சிறப்பு வடிவிலோ நமக்கு கொடுக்கிறார்கள். இயற்கையாக கிடைக்கும் போது அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா செயற்கையாக அதை உடலுக்கு தள்ளும் போது அது உடலில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இயற்கையாக கிடைக்கும் போதே அந்த சத்துக்களை இயற்கையிலிருந்தே பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றமானது உண்டாகும். அதே போல் வெற்றிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதைத்தான் நம்ம சொல்லுவோம். அந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி நம்ம உடம்புலையும் வெற்றிடங்கள் இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சக்தி ரொம்ப முக்கியமானதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்த நமது முன்னோர்கள் தெளிவாக நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உண்டாக்கினார்கள். ஒவ்வொரு பூதங்களையும் குறிக்கும் வகையில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறாங்க. மண்ணை குறிக்கக்கூடியது, நீரை குறிக்கக்கூடியது, நெருப்பை குறிக்கக்கூடியது, காற்றை குறிக்கக்கூடியது, ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. இந்த பஞ்சபூதங்களோட சக்திகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் நமசிவய அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல் அதற்கான அதிர்வுகள் உண்டாகிறது. அந்த அதிர்வுகளை உண்டாக்குகின்ற சமயத்தில் உடலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மந்திரத்திற்கு உண்டு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமாகவும் அணுகியிருக்கிறார்கள். நான் சொல்கின்ற அந்த அதே போல் இது எல்லாமே எழுத்துக்களாக நாம் பார்க்கின்றோம். அதற்கு உருவம் வேண்டும் என்று அவ்வாறு எழுத்துக்களாக குறித்திருக்கிறார்களோ அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அது எல்லாம் அதிர்வுகள் அப்படிங்கிறத தெரிந்துக்கணும். இயற்கையாகவே இருக்கக்கூடிய அதிர்வுகள், அந்த அதிர்வுகளுக்கு ஒரு இலக்கணம் வகுத்து அதற்கான உருவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை முறையாக நாம் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தும் போது அதில் உள்ள ஆற்றலை நம்மால் முழுமையாக உணர முடியும், முழுமையாக அனுபவிக்க முடியும். அப்படிங்கிற அந்த பேர் உண்மையை நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையானது பெரிய அளவில் மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்னது அல்லது இந்த தொகுப்பில் நம்ம சொன்னது, ஏதேனும் பொருளை வாங்குங்கள், ஏதேனும் காசு கொடுத்து வாங்குங்க, இல்லை அதை செய்யுங்க இதை செய்யுங்க இது வரும் இல்லை. இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையானது தலைகீழாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நண்பர்களே. ஒருவேளை இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கொஞ்சமாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.